கவலையில சிக்கி நைட்டு ஃபுல்லா யோசிச்சு, காலையில டயர்டா என்னைக்காவது எந்திரிச்சிருக்கீங்களா? அப்படி டயர்டா எந்திரிச்சிருந்தீங்கன்னா, பயம் எவ்வளோ பவர்ஃபுல்லானது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல 3 விஷயத்த பத்தி பேசப் போறோம். பயம் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடிய ரகசியம் என்ன? உங்க மனச புதிய கோணத்துல பார்க்க கற்றுக்கொள்வது எப்படி? உங்க எனர்ஜிய மீண்டும் உங்க கையில எப்படி எடுத்துக்கொள்வது? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காக என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேர் என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க. "நீ எப்படி பயத்த தாண்டி வந்த? உன் மனச எப்படி கட்டுப்படுத்த கத்துக்கிட்ட?" இந்த கேள்விகள அவங்க என்கிட்ட கேட்கும்போது, நான் அவங்க கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான மனிதன் போல தெரிஞ்சிருக்கலாம். பயமே இல்லாதவன் மாதிரி, எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி, எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ற பீப்பிள் மாதிரி. ஆனா ட்ரூத் அது இல்ல. அதனால தான் நான் எப்பவுமே சிரிச்சபடியே அவன்கிட்ட சொல்றது ஒரே விஷயம் தான். நான் என்னோட பயத்த முழுவதுமா கடந்து விட்டேன் அப்படின்னு இல்ல. உண்மைய சொல்லணும்னா, இப்பவும் அந்த பயம் என் கூட இருக்குது. தோல்வியின் பயம், மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம், ஃபியூச்சர பத்தியான பயம், மறுபடியும் லைஃப் உடைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயம். இந்த பயம் எல்லாம் ஒரே நாள்ல மறைஞ்சு போறதில்ல. இப்பவும் சில நேரங்கள்ல அமைதியா என் மனசுல தட்டிக்கிட்டே தான் இருக்கு. டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? முன்னாடி அந்த பயம் வந்தா நான் அதுக்குள்ளேயே விழுந்துடுவேன். அந்த பயம் என்ன நாள் கணக்கா, சில நேரங்கள்ல மாசக்கணக்கா கூட நிறுத்தி வச்சிருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாது, ஒரு செயல் தொடங்க முடியாது, ஒரு செயல செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லியே வாழ்க்கைய தள்ளி போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போது அப்படி இல்ல. பயம் வந்தாலும் அதுல நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அங்கேயே நான் தங்கி இருக்கிறதில்ல. அதிலிருந்து வேகமா வெளிய வர உதவுற சில டூல்ஸ் இப்போது என்கிட்ட இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாமே மாயமோ, மந்திரமோ, யாரும் சொல்லாத ரகசியமோ அல்ல. இந்த டூல்ஸ் எல்லாமே நான் மனச அமைதியா புரிஞ்சுகிட்டதுலருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது. பயம் என்னோட எதிரி இல்ல. பயத்துக்கு குடுக்குற கவனம் தான் என்னோட எதிரி. ஒரு சிறிய எண்ணம் வந்தா கூட, அச்சச்சோ! இதுல நான் தோத்து போயிட்டா? மக்கள் எல்லாருமே என்னைய பார்த்து சிரிச்சா? அப்படிங்கிற கேள்வி தான் என் மனசுல ஒரு ஃபுல் மூவியே ஓட விடும். நடக்காத விஷயங்கள், இன்னும் வராத நாட்கள், நிஜமாகாத காட்சிகள். ஆனா இது எல்லாத்தையுமே உடல் மட்டும் அத உண்மைன்னு ஏத்துக்கும். இதயம் வேகமா துடிக்கும், மனசு குழம்பும். அப்போதான் எனக்கு புரிஞ்சுச்சு. பயம் நிஜத்திலிருந்து வர்றதில்ல, கற்பனையிலிருந்து தான் வருது. அந்த நாள்ல இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். பயம் வந்தா அத எதிர்த்து போராட வேணாம். அத அடக்க முயற்சிக்கவும் வேணாம். அத கவனிக்க வேணும்னு. நான் இப்போது எத கற்பனை செய்றேன்? என்கிட்டயே நான் கேட்கணும். அந்த ஒரே கேள்வி என்ன மீண்டும் பிரசன்ட்க்கு கொண்டு வரும். அதுக்கு பின்னாடி நான் பயத்த ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணதில்ல. நான் என்னோட கவனத்த மாத்துறேன். மோசமான முடிவ அல்ல, நல்ல முடிவ கற்பனை செய்றேன். தோல்வி அல்ல, முயற்சிய நினைக்கிறேன். எதிர்காலத்த அல்ல, இந்த நொடியில என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். நான் பயத்த அழிச்சவன் இல்ல. பயத்த மேனேஜ் பண்ண தெரிஞ்சவன். அதனால தான் பயம் என்ன இயக்குறதில்ல. இந்த டூல்ஸ் என்ன தைரியமாக்கல. ஆனா என்ன வாழ்க்கையில நிலைகுலையாம இருக்கிறதுக்கு உதவி இருக்கு. பயம் வராத வாழ்க்கை இல்ல. ஆனா பயம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம். அதத்தான் நான் கத்துக்கிட்டேன். பயம் இருந்தாலும் வாழ்க்கைய வாழ தெரிஞ்ச மனம் தான் உண்மையான வெற்றி. உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது பயம் இல்ல, உங்களோட கவனம் தான். கவனம் மாறுறப்போ உங்க வாழ்க்கையும் மாறத் தொடங்குது. பயம், கவலை இது 2மே உங்க முன்னாடி வந்து பயமுறுத்தாது. இது பாதுகாப்பு இல்ல, இப்போது செய்ய வேணாம், இத செஞ்சா மோசமான ரிசல்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளார மெதுவா கிசுகிசுக்கும். இந்த ஒரு சின்ன சந்தேகம் போதும், இந்த ஒரு சின்ன தாட் போதும். அந்த நொடியிலிருந்து உங்க மனசுல ஒரு முழு படமே ஓட ஸ்டார்ட் ஆயிரும். தோல்விகள், இழப்புகள், அவமானங்கள், எதிர்கால பயங்கள், நடக்காத விஷயங்கள் கூட நடந்தது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பயம், கவலை சக்தி வாய்ந்ததல்ல. இது 2த்துக்கும் இருக்கிற சக்தியானது நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு கவனத்த கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். பயம் உங்கள பின்னுக்கு இழுக்குதுன்னா, அந்த சக்திய நீங்க தான் அதுக்கு குடுத்துருக்கீங்க. கவலை உங்கள எந்த செயலும் செய்ய விடாம நிறுத்திடுதுன்னா, அதற்கான எனர்ஜியும் நீங்க தான் அதுக்கு குடுத்துருக்கீங்க. பயம் நம்மளோட வாழ்க்கையில வருவது தப்பில்ல. அது எல்லாருக்கும் வரும். வலிமையானவங்களுக்கும் வரும், வெற்றியாளர்களுக்கும் வரும். வேறுபாடு என்ன தெரியுமா? சில பேர் பயத்துக்கு அதிகாரம் குடுத்துர்றாங்க. சில பேர் பயத்த கவனிச்சுறாங்க. சில பேர் கவலையோட வாழ்றாங்க. சில பேர் கவலையிலிருந்து வெளிய வர கத்துக்கிறாங்க. பயம் உங்களோட வாழ்க்கைய இயக்கத் தொடங்குனா, உங்க கனவுகள் மெதுவா மங்கத் தொடங்கும். வாய்ப்புகள் தவறிப் போகும். தன்னம்பிக்கை குறையும். உங்கள நீங்களே நம்புறது கஷ்டம். பயம் உங்களோட சக்திய பறிக்கல. நீங்க தான் அதற்கு குடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்தத நீங்களே திருப்பி பெற முடியும். இந்த நொடியிலிருந்து. உங்க மனசுல ஓடுற காட்சிய நீங்க மாத்துற நொடியிலிருந்து உங்க உடலோட பதிலும் மாறும். உங்க உணர்ச்சிகளும் மாறும். உங்களோட முடிவுகளும் மாறும். முன்னாடி பஸ்ஸுல நான் ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது என் கூட இருந்துட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியோ. ஆனா இந்த முறை நான் மட்டும் தனியா போற மாரி இருந்தது. பேசிக்கிட்டு வரதுக்கும் யாருமே இல்ல. நான் மட்டும் ஒரே பஸ். ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணணும். அந்த நாள்ல நான் என் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங் இருந்துச்சு. எக்ஸைட்மென்ட்டாவும் இல்ல. ஆனா ஃபுல்லா பயமாவும் இல்ல.
ஆனா மனசு ஏதோ ஒண்ணு கனமா இருந்துச்சு. அப்ப நான் என் மொபைல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தேன். ரீல்ஸ் எல்லாமே. யூடியூப திறந்து பார்த்தேன். அங்க எல்லாத்துலயுமே ஒரே நியூஸ் தான். ஒரே மாதிரியான நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. பஸ் ஆக்சிடென்ட், பிரேக் ஃபெயிலியர், டிரைவர் தூங்கிட்டாரு, மலை பாதையிலிருந்து பஸ் கவிழ்ந்துருச்சு. ஒவ்வொரு வீடியோவும், ஒவ்வொரு செய்தியும் என் மனசுல பயத்த விதைச்சுச்சு. ரொம்பவும் மோசமான சம்பவங்கள், ரொம்பவும் வேதனையான கதைகள். அந்த கதைகள்ல இருந்தவங்களும் இந்த பையனை ஒரு சாதாரண ஆளா தான் தொடங்கியிருக்கும். நானும் அப்படித்தானே இப்போது இருக்கிறேன் அப்படின்னு என் மனசு கேட்டுச்சு. அப்போதான் என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. கடவுளே, இந்த வார இறுதியில நானும் தனியா பஸ்ல டிராவல் பண்ண வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு எண்ணம் என் மனசு ஃபுல்லா பிடிச்சுக்கிச்சு. நான் தயாரா தான் இருந்தேன். டிக்கெட் எடுத்திருந்தேன். பேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். டிராவல் பண்ற டைமும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆல்ரெடி அந்த ரூட்ல பலமுறை டிராவல் செய்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அனுபவம் எல்லாமே யாரோ ஒருவரோட இருந்தபோது மட்டும்தான். இந்த முறை நான் மட்டும் தனியா. இதுவே என் மனச ரொம்ப கலங்க வச்சுச்சு. என்ன ஆகிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பஸ் நேரத்துக்கு வராலனா என்ன பண்றது? நைட் ஆயிட்டா என்ன பண்றது? பஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு நடுவுல நின்னுச்சுனா என்ன பண்றது? யார்ட்டயும் ஹெல்ப் கேட்க முடியலனா என்ன பண்றது? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் என்னோட இன்னொரு பயத்த உருவாக்கிட்டே இருந்துச்சு. இத அறியாமலேயே என் மனம் எதிர்காலத்தை நோக்கி ஓட தொடங்கிருச்சு. நடக்காத விஷயங்கள நடந்தது மாதிரி கற்பனை செஞ்சுச்சு. உடலும் அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு. மனசு அமைதியை இழந்துருச்சு. மூச்சு விடுறது ஒரு கனமான ஃபீலிங் மாதிரி தோணுச்சு. ஆனா உண்மையிலேயே அந்த நேரத்துல நான் என்னோட ரூம்ல இருந்தேன். ரொம்ப சேஃபா, எந்தவித ஆபத்தும் இல்லாம. ஆனா என் மனசு மட்டும் ஏற்கனவே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த பயணங்கிறது உண்மையான பஸ் பயணம் இல்ல. அது பயத்தோட பயணம். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. பயங்கிறது எப்போதுமே நிகழ்காலத்துல இருந்து வர்றதில்ல. அது பெரும்பாலும் நம்ம கற்பனை செய்யற எதிர்காலத்துல இருந்து தான் வருது. பஸ்ஸும் இன்னும் கிளம்பவே இல்ல. பயணம் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. ஆனா என் மனசு மட்டும் ஏற்கனவே விபத்துக்குள்ள போய் திரும்பி வந்துருச்சு. இதுல ரியாலிட்டி எங்க இருக்குது? இந்த நிமிஷத்துல நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். ஆனா என் கவனம் எங்க இருந்துச்சு? நடக்காத நாள்ல, நடக்காத விஷயங்கள்ல. அப்போதான் நான் உணர்ந்தேன். அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன். பயணம் பஸ்ல இல்ல. பயணம் என் மனசுல தான் நடந்துகிட்டு இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம பயமுறுத்துவது வாழ்க்கை இல்ல. நம்மால் கற்பனை செய்யப்படுற எதிர்காலம் தான். நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. அது எனக்கும் நடந்துருச்சுன்னா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன அறியாமலேயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ட மன கண்களால கற்பனை செய்ய தொடங்கிட்டேன். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை என் உடல்ல நான் ஃபீல் பண்ணேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுச்சு என்ன நடக்குது அப்படின்னு. கடந்த காலத்துல விபத்துகள் நடந்திருக்கலாம். ஆனா அது எதிர்காலத்தோட உண்மை கிடையாது. என்னோட பயமும் கவலையும் நான் கவனம் செலுத்தின விஷயத்துல இருந்து தான் வந்துச்சு. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டா ஃபியூச்சர்ல நான் வாழ்க்கையில ஒரு சிறந்த பஸ் டிராவல் அனுபவத்தை அனுபவிக்கலாம். இந்த ரெண்டு எதிர்காலமே இந்த தருணத்துல ஒரே அளவு உண்மையானவை. ஆனா நம்மளோட மூளை என்ன செய்ய தெரியுமா? ஒரு சின்ன சந்தேகத்தை எடுத்துக்கிட்டு அதை முழு பயங்கரமான காட்சியா மாத்துது. ஆனா அதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்புறோம். நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அது நடக்கவே இல்ல. ஆனா நம்ம உடலு அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா மூளைக்கு உண்மை, கற்பனை இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அதனால தான் ஒரு நிகழவே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம இவ்ளோ பயப்படுறோம். நான் தோல்வி அடைஞ்சுட்டா என்ன பண்றது? மறுபடியும் அந்த வலி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அவங்க என்ன நினைப்பாங்க? மீண்டும் அதே மாரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா என்ன பண்றது? இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல மீண்டும் மீண்டும் ஓடும். இந்த மாரி எண்ணங்கள் உங்கள காயப்படுத்தல. அவை உங்கள முடக்குகின்றன. நடக்கவே இல்லாத நாளைக்காக இன்றைய நாளையே இழக்கச் செய்யும். உங்களோட கடந்த கால வலிய எதிர்காலத்துக்குள்ள தூக்கிட்டு போறீங்க. ஒரு தோல்வி, ஒரு நிராகரிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொழில் இழப்பு இது எல்லாமே முடிந்து போன கதைகள். இத எல்லாத்தையுமே நீங்க முடிஞ்ச கதையா விடவே இல்ல. அப்போது அப்படிதான் நடந்துச்சு. மறுபடியும் இப்படித்தான் நடக்கும். அப்படின்னு நினைச்சு அந்த பழைய காயத்தையே எதிர்காலத்து மேல திருப்பியும் பேஸ்ட் பண்றீங்க. அதனால தான் ஃபியூச்சர் வருவத்துக்குள்ளேயே அது உங்களுக்கு சுமையா மாறிடுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மோசமான முடிவும், அற்புதமான வெற்றியும் 2ம் சமமாகவே இருக்கும். இது 2மே இன்னும் நடக்கவே இல்ல. 2த்துக்கும் ஒரே அளவு சாத்தியம் தான் இருக்கு. ஆனா நம்ம மூளை ஒண்ண மட்டும் தான் தேர்வு செய்யுது. பயத்த. ஏன்னா பயம் பழகிப்போன ஒண்ணு. வலி தெரிஞ்ச ஒண்ணு. அதனால தான் அத பாதுகாப்புன்னு நினைக்குது. ஆனா பாதுகாப்பு மாரி தெரியிற விஷயம் பல நேரங்கள்ல நம்ம அடிமையாக்குது. நம்ம எதுக்கு கவனம் செலுத்துறோமோ அதுவே பெருசாகும். பயத்துக்கு கவனம் கொடுத்தா பயம் வளரும். தோல்வியை கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனம் அதுக்கேத்த மாரி தயாராகும். உற்சாகத்துக்கும் நம்பிக்கைக்கும் கவனம் கொடு மனமும் வேற ஒரு காட்சிக்கு தயாராகும். அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். பயத்துக்கு இம்பார்ட்டன்ட் தராம உற்சாகத்துக்கு இம்பார்ட்டன்ட் தரணும்னு. என்ன தவறாகலாம் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன அற்புதமா மாறும் அப்படின்னு கேட்க தொடங்கினேன். நான் நல்ல முடிவுகளை கற்பனை செய்ய தொடங்கினேன். வெற்றிய, நிம்மதிய, மன அமைதிய, என்னைய நானே பெருமையா பார்க்குற மாரி அந்த தருணத்தை நான் ஃபீல் பண்ணேன். இது எல்லாம் கண்டிப்பா நிகழும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் உறுதி. அந்த கற்பனை என்ன முன்னாடி போக வச்சுச்சு. பயத்தால நான் முடங்கி போன அந்த இடத்துல இருந்து நகர வழி கொடுத்துச்சு. இதுதான் என்னோட வாழ்க்கையை மாற்றின தருணம். வெற்றி எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். உங்களோட மூளை ஒரு விஷயத்த உண்மை அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது, அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு இல்ல. நீங்க எவ்வளவு தெளிவா அத கற்பனை செய்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால தான் ஒரு விபத்து நடக்கலைனாலும் நெஞ்சு துடிக்குது. ஒரு அவமானம் நிகழவே இல்லாத போதும் வேர்வை வருது. தோல்வி இன்னும் வராத போதும் உங்க உடல் அதுக்கேத்த மாரி தயாராகுது. ஏன்னா
உங்க மூளை இது நடக்கும் அப்படின்னு நம்பிருச்சு. மோசமா கற்பனை செஞ்சாலும் உடல் அதை உண்மையா அனுபவிக்கும். உங்களோட மனசுல ஒரு தோல்வியை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் சோர்வடையும், நம்பிக்கை குறையும், உங்களோட எனர்ஜி குறையும். உண்மையில எதுவுமே நடக்கல. ஆனா உங்க உடல் மட்டும் ஏற்கனவே போராடின மாதிரி ஃபீல் பண்ணும். இதனால தான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைகிறாங்க. இங்கே ஒரு பெரிய உண்மை இருக்குது. உங்களோட அதே சக்திய, அதே கற்பனை சக்திய நீங்க உங்களுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதுதான் கேம சேஞ்ச் பண்ற ட்ரூத். உங்க மூளைக்கு நீங்க எந்த காட்சிய மீண்டும் மீண்டும் காமிக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்க மூளை தயாராகும். இது நரம்பியல், உளவியல், மனித மூளை இயங்குற முறை. மோசமான முடிவ கற்பனை செய்யறதுக்கு பதிலா, சிறந்த முடிவ கற்பனை செய்ய பாருங்க. சரி, இப்ப நான் பயத்த கட்டுப்படுத்துவதற்கான 4 வழிமுறைகள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். பயத்த நோட்டீஸ் பண்ணுங்க. பயம், கவலை இது 2மே உங்களுக்குள்ள மெதுவா வரத் தொடங்கும்போது, அந்த தருணத்துல நிறுத்துங்க. உங்க உடலால அத ஃபீல் பண்ண முடியுதா? இதயம் வேகமா துடிக்குதா? மூச்சு விடுறது இறுக்கமா மாறுதா? உடனே நிறுத்துங்க. உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. இப்ப நான் என்ன கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேளுங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு ஃபுல் படமே ஓடிக்கிட்டு இருக்கும். அத நிறுத்துங்க. எப்படி இருக்கும்? எல்லாம் மோசமா நடக்கிற மாதிரி. உதாரணமா நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பதற்றமா ஃபீல் ஆவீங்க. கவலை உணர்வு வருது. நீங்க அந்த கவலைய உணர்றீங்க. ஆனா பெரும்பாலும் நீங்க கவனிக்காதது உங்க மனசுல ஓடுற அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்துல நீங்க பேச மறந்து நிக்கிற மாதிரி, முட்டாளா தெரியிற மாதிரி, வார்த்தைகள் தடுமாறுற மாதிரி, அனைவரும் உங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி இப்படி கற்பனை செய்றீங்க. நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்க போகும்போது நீங்க தோல்விய கற்பனை செய்றீங்க. அவமானத்த கற்பனை செய்றீங்க. பின்னாடி வர்ற வருத்தத்த கற்பனை செய்றீங்க. இதுதான் உங்க பியர் ஸ்டோரி. அந்த நொடியில இருக்க உணர்ச்சிகள் தான் உங்களை இயக்குது. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணணும். இப்படிதான் நீங்க உணரணும் அப்படின்னு. செகண்ட் பாயிண்ட், சேலஞ்ச் த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அத உணர்றது. செகண்ட் ஸ்டெப் அந்த ஃபியர் ஸ்டோரிய சவால் செய்யறது. ஒரு படி பின்வாங்குங்க. உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. இது ஒரே முடிவா? இதுதான் ஒரே முடிவா? நான் முழுமையா தோல்வி அடைஞ்சு முட்டாளா தெரியறது தான் ஒரே முடிவா? உண்மை என்னன்னா இல்ல. நீங்க கவனம் செலுத்துறது ஒரே ஒரு முடிவுல மட்டும்தான். இத கவனிக்க வேண்டியது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல நேரத்துல இது நிச்சயமா நடக்கும். அப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எதிர்காலத்தை நம்ம வேறு கோணத்துல மாற்றி பார்க்காத வர அது ஒரே முடிவா தான் தெரியும். ஸ்டெப் 2 முடிஞ்ச பின்னாடி நீங்க செய்ய வேண்டியது உங்களோட மனசுல நல்ல விதமா ஒரு காட்சிய உருவாக்குறது. ஸ்டெப் 3 இப்போ நீங்க கதையை மாத்தணும். மோசமான முடிவை கற்பனை செய்யறதை நிறுத்தி நல்ல முடிவை கற்பனை செய்ய தொடங்குங்க. நீங்க மோசமானதை கற்பனை செய்ய முடிஞ்சுச்சுன்னா சிறந்த முடிவையும் உங்களால கற்பனை செய்ய முடியும். உங்ககிட்ட கேளுங்க. ரொம்பவும் உற்சாகமா என்ன நடக்கலாம்? இதுக்கு மகிழ்ச்சியான முடிவு என்ன? இதனால பெரிய பலன் என்ன? எல்லாம் விரும்பின மாதிரி நான் நடந்துச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அது எப்படி இருக்கும்? கண்களை மூடுங்க. அந்த காட்சிக்கு முழுமையா உள்ள போங்க. நீங்க அதை பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். அது இப்போது நடக்கிற மாதிரி அனுபவிங்க. மறுபடியும் ஸ்பீச் எக்ஸாம்பிளுக்கு போவோம். நீங்க மேடையில் நிக்கிறீங்க, அற்புதமா பேசுறீங்க, மக்கள் கவனமா கேட்கறாங்க, தலையாட்டுறாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, உடல் நேரா இருக்கு, வார்த்தைகள் இயல்பா வருது, பேச்சு முடிஞ்ச உடனே அனைவரும் கை தட்டுறாங்க. நீங்க மேடையில இருந்து இறங்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. உங்க கவனம் மாறுது. உங்க மூளை புதிய பதில உருவாக்குது. பயத்தோட பதிலுக்கு உற்சாகம், பயத்தோட பதிலுக்கு நம்பிக்கை. இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை நான் நினைக்கிறதை விட அற்புதமா கூட நடக்கலாம் அப்படின்னு. ஃபோர்த் பாயிண்ட், இந்த மாற்றத்துக்கு பின்னாடியும் சிறிதளவு பயம் இருக்கும். அது முழுசா போயிடாது. அது சரிதான். செயல்பட ஆரம்பிச்சோன்னுமே பயம் முழுவதும் போக வேண்டிய அவசியம் இல்ல. பயம் இருந்தபடியே நீங்க செயல்படலாம். முன்னாடி நீங்க 100% பயத்தோட இறங்கி தப்பா கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த தப்பா செய்யறதுக்கு இப்ப நான் முன்னாடி சொன்ன 3 ஸ்டெப் மூலியமா உங்களுக்கு ஒரு 80 to 90% பயம் போயிருக்கும். மீதி இருக்க அந்த 20% பயத்தோட நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுங்க. பயம் இருந்தபடியே நீங்க செயல்படலாம். பயத்தோட நடனமாடலாம். அத உங்களை அழைச்சு கொண்டு முன்னே போகும். நம்மளோட டார்கெட் பயம் நம்மளோட முடிவுகளை எடுக்க விடாம பாத்துக்கிறது தான். முடிவுகளை எடுக்கிறவங்க நாமளா தான் இருக்கணும். பயம் இல்ல. பயம் உங்களை கட்டுப்படுத்துறது நீங்க அனுபவிச்சாதான் நடக்கும். அதனால ஆக்ஷன் எடுங்க. பஸ்ல போகணுமா போங்க, பேசணுமா பேசுங்க. பயம் இருந்தாலும் செய்யுங்க. உங்க கற்பனைய நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. அப்போதுதான் பயம் மெதுவா தன்னோட சக்தியை இழக்கும். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் ஸ்ட்ராங் மைண்ட் தமிழ் சேனல். மறுபடியும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.